நன்றியுடன் அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். திருப்பாடல் 104. ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது எதை நாம் அவர் கொடுப்பதில்லை, உண்மையில் அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். நன்றி ஆண்டவரே என்று இரு வார்த்தையை ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது நாம் ஓட்டப்பந்தயத்தின் துவக்க நிலையில் இருப்பதில்லை, அதன் முடிவு இறுதி கோட்டில் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும் பொழுது அவர் கல்வாரி மலையில் பட்ட பாடுகள், அகோரமான மரணத்தின் விளைவாக நமக்கு கிடைத்த ஆசியை எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அவரிடம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம். அவருக்கு நன்றி கூறும் பொழுது இனி என் எண்ணங்கள், சொற்கள், செயல்பாடுகள் அல்ல, எண்ணங்கள், சொல், செயல் என்று மாற்றிக்கொள்ளுகின்றோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது என் மனம் போன வழிகளிலே வாழ்பவதல்ல, இனிமேல் பாதம் படும் வழிகளில்தான் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று கூறுவது. நன்றி கூறுதல் பல மடங்கான ஆசீரை நாம் இறைவனிடமிருந்து நமக்கு பெற்றுத் தருகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அவரோடு கொண்டிருக்க உறவு நெருக்கமாகிறது. நன்றியோடு வாழ்வோம்.